சிவனும் பார்வதியும் உயிரோடு இருக்காங்கன்னா நம்புவீங்களா? சிவனின் கழுத்தில் இருக்கும் மண்டை ஓட்டு மாலை எப்படி வந்ததுன்னு தெரியுமா? சிவன் வருடா வருடம் லிங்க வடிவில் சுயம்புவாக தோன்றுவதும் குறிப்பிட்ட மாதம் வரை இருந்து பின் மறைவதும் எந்த ஊரில் நடக்கும் அதிசயம் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனும் பார்வதியும் இன்னும் உயிரோட இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு முறை சிவபிரான் கிட்ட பார்வதி கேக்குறாங்க, ஐயனே நீங்க இந்த மண்டை ஓட்டு மாலையை ஏன் உங்க கழுத்துல மாட்டி இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, தேவி நீ உன்னுடைய ஒவ்வொரு பிறவியையும் முடிக்கும் போது என் கழுத்தில் ஒரு மண்டை ஓடு சேர்ந்து விடும், அதுதான் இந்த மாலைன்னு சொல்ல, உடனே பார்வதி கேக்குறாங்க, ஐயனே நான் மட்டும் இறந்து இறந்து ஒவ்வொரு பிறவி எடுக்கிறேன், உங்களுக்கு மட்டும் எப்படி இரவாத அமரத்துவம் வாய்ந்த நிலை இருக்கிறதுன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, தேவி அது ஒரு பெரும் ரகசியம், நான் என்னுடைய இறக்க முடியாத அமரத்துவம் பெறக்கூடிய ரகசியத்தை உனக்கு ஒரு ரகசியமான இடத்தில் தான் சொல்ல முடியும்னு சொல்லி பார்வதியை கூட்டிட்டு போறாரு. அவரு அப்படி பார்வதியை கூட்டிட்டு போன இடம் தான் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து 141 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் அமர்நாத் குகை கோவில். இது 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அந்த இடத்துக்கு சிவன் பார்வதியை கூட்டிட்டு போனப்ப அவங்க கூட நந்தி, விநாயகர் எல்லாருமே வராங்க. அப்ப சிவன் என்ன நினைச்சாரு தெரியுமா? நான் பார்வதிக்கு சொல்ல போவது தேவ ரகசியம், அதை இவங்க யாருமே கேட்க கூடாதேன்னு நினைச்சு முதலில் பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல நந்தியை இறக்கி விட்டுட்டு நந்தியை அங்கேயே இருக்கும்படியும் தான் திரும்பவும் வந்து நந்தியை கூட்டி செல்வதாகவும் சொல்றாரு. அங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. அங்கு தன் தலையில் சூடியிருந்த பிறை நிலவை இறக்கி விட்டுட்டு தான் திரும்பி வரும்போது அழைத்து செல்வதாக சொல்லிட்டு போறாரு. அந்த இடம்தான் சந்தன்வாரி என அழைக்கப்படுது. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போய் தன் கழுத்தில் இருந்த பாம்பை இறக்கி விடுறாரு. அதுதான் சேஷ்நாக் எனப்படும் இடம். அதனாலதான் அங்கிருக்கும் ஏரி நீல நிறமா காட்சியளிக்குது. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனதும் விநாயகரை இறக்கி விடுறாரு. அந்த இடம்தான் மகாகுணாஸ்னு அழைக்கப்படுது. அங்கிருந்து 9 கிலோமீட்டர் தூரம் போனதும் தன்னிடம் உள்ள பஞ்சபூதங்களையும் இறக்கி விடுறாரு. அந்த இடம்தான் பஞ்சதாரணின்னு அழைக்கப்படுது. இங்கு 5 நதிகளின் சங்கமம் நடைபெறுது. இந்த 5 நதிகளும் சிவனின் தலையில் இருந்துதான் உருவாகி வருதுன்னு நம்பப்படுது. அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி போனா அமர்நாத் குகை கோவில் இருக்கு. சிவன் தன்னுடன் இருந்த அனைவரையும் இறக்கி விட்டுட்டு பார்வதியுடன் அந்த குகைக்குள் போறாரு. அப்படி போன சிவன் தன்னை சுற்றிலும் ஏதாவது ஒரு ஜீவன் தனக்கே தெரியாமல் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து தான் பார்வதிக்கு கூறப்போகும் அமரத்துவ ரகசியத்தை ஒட்டு கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சாரு. அதனால குகையின் வாயிலில் பெரிய அடர்ந்த தீயை மூட்டி குகைக்குள் எந்த ஜீவராசிகளும் வர முடியாதபடி செஞ்சிடுறாரு. அதற்கு பிறகு பார்வதிக்கு அழிவில்லாத அமரத்துவம் வாய்ந்த வாழ்க்கையின் ரகசியத்தை பத்தி சொல்றாரு. இறப்பே இல்லாத நிலையை தெரிஞ்சுக்க என்னென்ன செய்யணும்ங்கிற ரகசியத்தை சொல்றாரு. இறந்தாலும் மீண்டும் எப்படி பிறப்பதுங்கிறத பத்தி சொல்றாரு. ஆனா ஏற்கனவே அந்த குகைக்குள்ள ஒரு ஜோடி புறாக்கள் இருந்து சிவன் பார்வதிக்கு சொன்ன அமர ரகசியத்தை கேட்டுவிட்டதாகவும் அதனால் அந்த கோவிலில் இன்று வரை ஒரு ஜோடி புறா எப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலையையும் தாங்கிக் கொண்டு உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஜோடி புறா தான் சிவனும் பார்வதியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமர்நாத் குகை கோவில்ல வருடா வருடம் லிங்கம் சுயம்புவா தோன்றும். மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சுயம்புவாக தோன்றி மறையும் அதிசயமான இந்த பனிலிங்கத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இந்த அமர்நாத் குகை கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுது. தாக்ஷாயணியின் உடலை சிவன் தன் கையில் ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆடிய போது விஷ்ணு பகவான் தன் சக்கராயுதத்தால் சகியின் உடலை 51 பாகங்களாக துண்டாக்கினார்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சகியின் தொண்டை பகுதி விழுந்த இடம்தான் இந்த அமர்நாத் குகை கோயில். சுற்றி எங்கிலும் மெய்சிலிர்க்க வைக்கும் பனி படர்ந்த மலை, நாமும் மேகக்கூட்டத்துடன் கலந்து உறைந்து விடுவோமோ எனும் நிலை. குகை கோவிலின் உள்ளே பனிலிங்க வடிவ சிலை, எங்கு திரும்பினும் இயற்கை கொஞ்சம் எழிலுக்கு இல்லை விலை. இவை எல்லாமே இறைவன் படைத்த இயற்கையின் கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.